guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா விழுப்புரம் டு மேல்மருவத்தூர் தான் போகிறோம். எதுக்குன்னா காலேஜில் வந்து இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ தட் அதனால் வந்து மேல்மருவத்தூர் போகிறோம். அப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டுருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. வந்துட்டு நம்ம ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. நம்ம வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகலாம். இந்த ட்ரெயினில் ஏறி அந்த ஃபஸ்ட்டுக்கு போயிடலாம். அப்போ தான் அங்கே இறங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இறங்கி போகிறதுக்கு. ஊக்க பின்ன ஃபைனலி விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்படியே உள்ளே பாருங்கள், இந்த பக்கமும் காலி. பாருங்க அப்படி இங்கே உட்காந்து அப்படி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இதில் வேறு. ஃபைனலி மருவத்தூர் வந்தாச்சு. இப்போ இன்டர்ன்ஷிப் சொன்னால அது அந்த பக்கம் தான் போகணும். டைம் ஆயிடுச்சு. பின்னாடி எல்லாம் ஓடிடுறாங்க பாருங்க. பிரேக்ஸ் இண்டியா கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ மருவத்தூர்லேருந்து சோத்து பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு 1 கிலோமீட்டர் இங்கேருந்து ஜங்ஷன்லேருந்து இந்த பக்கம் நடந்து போகணும். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு வேகமாக நடந்து போயிட்டுருக்கேன். இப்படியே ஜங்ஷன்லேருந்து டெய்லியும் இன்டர்ன்ஷிப்புக்கு 14 நாள் இந்த வழி தான் நடந்து போகணும். 1 கிலோமீட்ரு 6:40க்கு கரெக்டாக பஸ்ஸு போயிடும் இங்கேருந்து. அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் அந்த ஃபஸ்ட் நாள். ஆனால் இதை வந்து நான் அப்புறம் வந்து சொல்கிறேன், திரும்பி ரிட்டன் வரும்போது சொல்கிறேன். செகண்ட் நாள் வந்து அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து 6:40க்கா இங்கே ட்ரெயின் வந்து 6:30க்கு தான் வந்துச்சு. இப்போ 10 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்ல. அதனால் பின்னாடி வரவங்களாம் அங்கே வராங்க. சரி நடந்து வரட்டு சொல்லிட்டு நானும் வேகமாக ஓடிட்டுருக்கேன். இப்போ வந்து மேல்மருவத்தூர்லேருந்து சோத்து பக்கம்ன்ற ஏரியாவுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து வேகமாக போகணும். இல்லைனா கம்பெனி பஸ் போயிடும். அப்போ நடந்து தான் போகணும் இங்கேருந்து. கம்பெனி என்ன கம்பெனினா பிரேக்ஸ் இண்டியாவில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் பஸ் ஸ்டாண்டை போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்படியே அந்த தண்டவாளத்தில் அந்த 1 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்ல, அது வந்து இப்படியே வந்து இந்த பக்கம் கம்பெனி பஸ் நிற்கும், அதில் ஏறிக்கணும். இது வந்து நம்ம இங்கேருந்து தான் நடந்து போகணும் கம்பெனிக்கு. இந்த எம்மாந்தூரன்னு பார்த்துக்கோங்க நடந்து போகிறது.
ஆக்சுவலி இந்த கம்பெனியில் உள்ள இங்கே ஃபோட்டோவே எடுக்கக்கூட சொன்னாங்க. இப்படி தான் உள்ளே போவாங்க, செக்யூரிட்டி செக்கப் முடிச்சுட்டு எல்லாம் உள்ளே போவாங்க. மேல்மருவத்தூர் ஜங்ஷன் வந்து ரிட்டன் வந்தாச்சு. ஹே காய்ஸ், ஃபைனலி மேல்மருவத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சு. நான் காலைல ஓடணும்ல, கரெக்டாக லாஸ்ட் பஸ்ஸை பிடிச்சாச்சு. அதில் வேலை லாஸ்ட்டு பஸ்ஸை பிடிக்கலன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். பஸ்ஸு ஏறிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். எம்மாந்தூர்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு மொத்தம் 5 கிலோமீட்டரில் ஃபுல்லாக நடந்து போகணும். அதனால தான் இன்றைக்கி வந்து வேகமாக ஓடி போயிட்டு பஸ்ஸை பிடிச்சாச்சு. அதான் இது டெய்லியும் எப்போனா ஜனவரி 14 வரையும் இந்த இன்டர்ன்ஷிப் இருக்குது. காலையில் டெய்லி இப்படி தான் வந்தோம். அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம்ல கம்பெனிக்கு. இப்போ புக்கில் படிக்கிறத வந்து அப்படி நம்ம நேராக பார்க்குறோம்ல, அதில் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அட்மாஸ்பியர் வந்து நல்லா புதுசாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு, அந்த இதில் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் போய் பார்த்தோம். அங்கே கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸும் எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கேட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. அந்த நடந்து போன கால் வலி தான் கம்பெனியில் வந்து 8 மணி நேரம் நிற்க முடியல. ஒர்க்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஃபினிஷ் பண்ணி வருதில்ல, அது எப்படி ஃபினிஷ் பண்ணி வருது செம்மையாக இருக்குது. இப்போ புக்கில் படிக்கிறதுலாம் நேரில் பார்க்குறோம்ல, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே திரும்பி கம்பெனி பஸ் வந்து மேல்மருவத்தூர் ஜங்ஷனில் இறங்கி இப்போ வந்து மேல்மருவத்தூர் ஜங்ஷன் தான் இருக்கும். அடுத்தது வந்து ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறி நம்ம விழுப்புரம் போக வேண்டியதான். அங்கே விழுப்புரம் போய் பார்க்கலாம். ஃபைனலி விழுப்புரம் ரீச் ஆகிடுச்சு. டெய்லியும் இந்த மாதிரி தான் க்ரௌடில் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.